இன்னைக்கு சினிமா நடிகன் தனி விமானத்தில் டெல்லிக்கு போனார்னு ஒரு நியூஸை நம்ம பார்க்குறோம். அந்த விமானம் ஃப்ளை எஸ்பிஎஸ் ஏவியேஷன் லிமிடெட்ன்ற அந்த நிறுவனத்துக்கு சொந்தம்ன்றத கேள்விப்பட்டோம். எம்பரர் லெகசி 600 ஜெட் என்ற வகையை சேர்ந்த விமானம் தான் அந்த விமானம். அதனுடைய ஓனருங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தீபக் பரசுராமன், அம்பா சங்கர் மற்றும் கண்ணன், ராமகிருஷ்ணன் அப்படின்னு தெரிய வருது. இவங்களுடைய பின்புலங்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த அரசியல் பின்னணியோ பெரிய பணக்காரங்களோ அப்படியெல்லாம் ஒன்றும் தெரிய வரல. இவங்களுடைய எந்த விதமான ஃபோட்டோ கூட கிடைக்க மாட்டேங்குது. இவங்க ஏவியேஷன் துறையில் கூட பெரிய அளவில் இவங்களுடைய பேர் அடிபடலை. அதே மாதிரி ஒரு வாடகை விமானம் நடத்தக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு பின்புலம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது கூட இல்லை. இந்த நிறுவனம் எப்போ தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2020 தொடங்கியிருக்காங்க. அதனுடைய தலைமையகம் சென்னையில் இருக்குது. சென்னையிலேருந்து மட்டும்தான் இவங்க சர்வீஸையும் கொடுக்குறாங்க. சரி, வாடகை விமானம் தானே, எவ்வளோ வாடகை இருக்கும், நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே, ஒரு முன்பதிவு செய்யறதா எவ்வளோன்னு தெரிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு போனால் வெப்சைட்டு கூட இவங்களுக்கு இல்லை. ஸோ ஃபோன் நம்பர் தந்திருக்காங்க. அந்த ஃபோன் நம்பரை வச்சு இவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணால் நம்ம யாருன்னு சொன்னால் அவங்க நம்பிக்கை உரையான ஆளாக இருந்தால் மட்டும்தான் எவ்வளோன்னு ரேட் சொல்லுவாங்களாம், இல்லைனா சொல்ல மாட்டாங்களாம். சரி, போனால் போது, நம்மளால் போக முடியாது, எவ்வளோ வாடகைனாவது தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலான்னு முயற்சி பண்ணோம். 1 மணி நேரத்துக்கு 5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் இவங்க வாடகை கேட்குறாங்க. அது போக ஏர்போர்ட்டில் ஹேண்ட்லிங் செலவு, அப்புறம் ஏர்போர்ட் பார்க்கிங் செலவு அப்படின்லாம் சொல்லிட்டு ஏறக்குறைய ஒரு 5 லட்சம் அதுக்கும் தேவைப்படுது. நைட் ஆல்ட் இருந்தால் அது ஒரு 1.5 லட்சம் தனியாக தேவைப்படும். அதாவது இந்த சினிமா நடிகர் உண்மையிலேயே வாடகைக்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டு காலையில் போயிட்டு நைட்டே திரும்பி வந்துட்டார்னா 60 லட்சம் ரூபாய் செலவாகுதா கணக்கு சொல்லுது. அதே மறுநாள் வந்தார்னா அது 70 லட்சம் ஆயிடுது. இப்போ மொத்த செலவெல்லாம் நான் சொன்ன மாதிரி எல்லாம் சேர்த்தா ஏறக்குறைய தோராயமாக 1 கோடி ரூபாய் வந்துடுது. 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு தனிநபர் டெல்லிக்கு போயிட்டு வர அளவுக்கு அவரை உயர்த்தியது யார்? அதை உயர்த்தினவங்க நீ இப்போ எந்த நிலைமையில் இருக்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். சினிமா தேட்டரில் நீ வாங்குகிற டிக்கெட்டு, அதுவும் பிளாக்கில் விற்று 100 ரூபா டிக்கெட்டை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஸ்பெஷல் ஷோவில் 10,000 5,000 கொடுத்து வாங்கி பார்க்குற அந்த காசை தான் ஒரு நாள் டெல்லிக்கு போயிட்டு வர்றதுக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. நீ என்றைக்காவது நினச்சி பார்த்துருக்கியா உன் குடும்பத்துக்காக உனக்காக 1 கோடி ரூபாய் உன்னால் சம்பாதிக்க முடியுமான்னு சொல்லி? இந்த திராவிட மாடல் அரசுன்னு சொல்லக்கூடியவங்க ஒரு 3,000 ரூபாய் ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க. அந்த காசை எடுத்துகிட்டு போய் தான் நீ தேட்டரில் படம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு உன்னுடைய தலைவர்கள் உனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட காசில் உன் குடும்பத்துக்கு செலவழிக்காமல் நீ எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்தா அவர் சாதாரண ஒரு மனுஷன் டெல்லி போயிட்டு வர்றதுக்கு மேக்சிமம் 10,000 அவ்வளவுதான் செலவாகும். ஆனால் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணுறார். இது எங்கேருந்து வருது? நீ கொடுக்குற காசுனால. சரி, அவர் பார்க்கக்கூடிய படத்தில் நாட்டுக்கு, மக்களுக்கு, உனக்கு ஏதாவது நல்ல விஷயங்களை சொல்லித்தராரா? கத்தியை யூஸ் பண்ணி, துப்பாக்கியை யூஸ் பண்ணி, போதைப் பொருளை யூஸ் பண்ணி, இப்படிப்பட்ட விஷயந்தானே உனக்கு அதிகமாக அவர் கற்பிச்சிருக்காரு. ஏதாவது நல்ல விஷயங்களை அவர்கிட்டேருந்து நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியுமா? நீயும் உன் குடும்பமும் பசியில், பட்டினியில், வேலை வாய்ப்பு இல்லாமல் நடுத்தெருவுக்கு வந்த பிறகு அவன் விமானம் ஏறி லண்டனில் போய் செட்டில் ஆகிடுவான். ஏன்னா அவன் குடும்பம் இப்போவே லண்டனில் செட்டில் பண்ணி தான் வச்சுருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீ வாழறதுக்கு என்ன வழின்னு பாரு. நாம் யாருக்குன்னா ஓட்டு போடு. அது நீ அந்த நடிகனுக்கு கூட ஓட்டு போடு. ஆனால் அந்த நடிகனுடைய கடந்த கால வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அடுத்த எதிர்காலத்தில் அவரால் என்ன செய்ய முடியும், என்ன திட்டம் வச்சுருக்காங்க, என்ன கொள்கை வச்சுருக்காங்க, சொல்கிறதுல என்ன மாதிரி நடந்துக்கிறாங்க, மக்களோடு மக்களாக எப்படி நிற்கிறாங்க, மக்களுடைய பிரச்சனையில் எந்த அளவுக்கு தலையிடுறாங்க, எந்த அளவுக்கு தியாகம் செய்கிறாங்க, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்ப்பதற்காக தெருவில் இறங்கி, களத்தில் இறங்கி எந்த அளவுக்கு போராட்டம் நடத்துகிறாங்க, அது சிறை தண்டனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்க தயார்னு சொல்லி மக்களோட மக்களாக நிற்கிறாங்களான்னு பார்க்கணும். இதுவரையும் உலக வரலாற்றிலே இல்லாத மரணம் அடைந்தவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறதா, எதிரி வீட்டுக்கு கூட போய் பார்க்கணுன்னு தான் சொல்லி நம்மளுடைய கலாச்சாரத்தில் பேசப்பட்டு பழகப்பட்டு வந்திருக்கு. ஆனால் முதல் முறையாக இறந்தவங்க வீட்டில் இருக்கவங்க தலைவர்களை தேடி, அதுவும் யாரால் இறந்ததாக சொல்லப்படுதோ அந்த தலைவரை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வர வச்சு பேசக்கூடிய ஒரு மோசமான, ஒரு சைக்கோத்தனமான ஒரு தலைமையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு பின்னாடி போக போகிறீங்களா?
இல்லை உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் நினைக்க போகிறீங்களான்றது கரெக்டாக முடிவெடுக்கணும். கொள்கை இல்லாமல், நடைமுறை யதார்த்தத்தை புரிஞ்சிக்காமல், சினிமா டைலாக்கை மட்டுமே பார்த்து, சினிமாவில் 50 பேர் அடிப்பார், 1000 பேர் அடிப்பார், ஒரு பெரிய கலவரத்தில் வந்து காப்பாற்றி கொண்டு வருவார். ஆனால் உண்மையிலேயே நடந்த கலவரம் கூட கிடையாது. ஒரு கூட்டத்தில் 41 பேர் இறந்த பிறகு அவங்கள திரும்பி கூட பார்க்காம ஓடி வந்தவர், பத்திரிகையாளர்களை மீட் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லாதவங்கலாம் நாளைக்கு எப்படி இவரையே காப்பாற்றிக்க முடியாதவர், கூட இருக்கவங்க பேசுகிறதும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தைரியம்தான் என் தலைவை மேலே கையை வச்சு பாடுறா அப்படின்றாங்க. சாதாரணமாக நாட்கள் பேசும்போது எப்படின்னா, தைரியம்தான் என் மேலே கை வச்சு பாருன்னு தான் சொல்லுவாங்க. இவனுக்கு எவனுமே தைரியம் இருந்தால் என் மேலே கை வச்சு பாருங்கன்னு பேச மாட்டான்னு கூட இருக்கவனு. எல்லாரும் சொல்கிறது தைரியம்தான் என் தலைவன் மேலே கை வச்சு பாருங்கன்னு தான் சொல்கிறாங்க. மொத்தத்தில் இவங்க இந்த கூட்டமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஊழலுக்கு எதிரானது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் நடித்த படத்துக்கு சரியான வரி கட்டாமல் கோர்ட்டே வந்து ஃபைன் போடுற அளவுக்கு தான் இருக்குது. சாதாரண டிக்கெட்டு 100 ரூபாய் டிக்கெட்டை 10,000 5,000 தான் விற்கிறாரு இவர். அதே மாதிரி இவர் இன்றைக்கி சேர்த்துருக்க ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஊழல் தண்டனையினால் தண்டிக்கப்பட்டவர். எந்த கட்சியை ஊழல் கட்சின்னு இப்போ சொல்லிட்டு இருக்காரோ அந்த கட்சியில் தான் நேற்று வரைக்கும் இருந்தவரை கூட சேர்த்து வச்சுருக்காங்க. எப்படி பிஜேபி அவங்க கட்சியில் சேர்ந்தவொன்னே வாஷிங் மிஷினில் விட்டு நான் அவங்கள தூய்மைப்படுத்திட்டேன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி தான் உன்னுடைய செயலும் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு 1000 பிரச்சனைகளில் பேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் மற்ற மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது வளர்ச்சி அடைந்த மாநிலம். இதை மேலும் வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்குது? அப்படி இந்த வளர்ச்சியை தடுக்கிற மாதிரி செயல்படக்கூடிய ஒன்றிய அரசை பற்றி உன்னுடைய விமர்சனம் என்ன? கல்வி கொள்கையில் நீ என்ன சொல்ல வர? இடஒதுக்கீடு கொள்கையில் அந்த ஒன்றிய அரசை பற்றி நீ என்ன நினைக்கிற? பட்ஜெட்டில் அவங்க எப்படிப்பட்ட நிதியை ஒதுக்கியிருக்காங்க, அதுக்கு நீ என்ன சொல்ல வர? மொழி கொள்கையில் நீ என்ன சொல்ல வர? நான் பெரியார் கொள்கையை ஏற்றுக்கிறேன், அம்பேத்கர் கொள்கையை ஏற்றுக்கிறேன், திராவிடத்தையும் ஏற்றுக்கிறேன், தமிழ் தேசத்தையும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவது வந்து சரியாக இல்லை. உன்னுடைய ஸ்டாண்ட் என்ன கரெக்டாக சொல்கிறது மட்டுமல்ல, அதுக்கு எதிரான வினையாற்றக்கூடிய ஒன்றிய அரசுக்கு எதிரான உன்னுடைய போராட்டங்கள் என்ன? அது மதத்தின் பெயரை சொல்லி, மொழியின் பெயரை சொல்லி நம்மளை பிளவுபடுத்த நினைக்கக்கூடிய அந்த பிளவு சக்திகளை நீ நேரடியாக என்னைக்கு எதிர்க்கிறியோ, என்னைக்கு களத்தில் இறங்கி போராடுறியோ, அதெல்லாம் போராட்டம் முடித்து நீ வந்து களத்துக்கு வந்தால் உன்னுடைய சினிமா வாழ்க்கையை விட்டு முழு நேர அரசியலில் வார இறுதியில் மட்டும் போராடினா பத்தாது, அதுவும் வீட்டுக்குள்ளே இருந்து போராடினா பத்தாது. களத்தில் இறங்கி நீ போராடி நிரூபிக்கும்போது மக்கள் உன்னை தேடி தானாக வருவாங்க. அப்படி ஒரு நடிகனாக இருந்து மாறி நீ அரசியல் தலைவனாக மாற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.